குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மூலிகை வளம் நிறைந்த மருத்துவ வாழ் மலையடிவாரத்தில் சட்டவிரோதமாக பாறை மற்றும் செம்மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ள அவலத்தின் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ராமாயணத்தின் ஒரு தொடர்புடைய மருந்துவால் மலை அழைக்கப்படும் என்ற மூலிகை மலை அடிவாரத்தில் பாறை மற்றும் செம்மண் கேரளாவிற்கு கடத்தப்படும் ஒரு அவலமானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பிரத்யேகமாக கழுகு பார்வையில் நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அருகே அமைந்துள்ள அந்த மருத்துவமனையானது பொத்தேரி பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மலையானது மிகவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு மலையாகும். ராமாயணத்தில் தொடர்புள்ள ஒரு மலையாக இந்த மலை கருதப்படுகிறது. எதிர்த்து போரிட்ட போது, அதாவது லட்சுமணன் காயமடைந்த போது அவரது காயத்தை குணப்படுத்துவதற்காக மகேந்திரகிரியிலிருந்து இலங்கைக்கு ஹனுமான் சஞ்சீவி மலை மூலிகை மலையை கொண்டு பெயர்த்து சுமந்து சென்ற போது அப்போது அதிலிருந்து ஒரு துண்டு இந்த பகுதியில் இருந்ததாக இன்று வரை நம்பப்படுகிறது. அதாவது இந்த துண்டு தற்போது வரை மருத்துவமனையாக காட்சியளிப்பதாக சொல்கிறது ஐதீகம். இந்த மலையில் ஸ்ரீ நாராயணகுரு தவம் இருந்ததாகவும் அதே போல பல்வேறு மகா ரிஷிகள் இங்கு தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மலையில் கேரள மாநிலத்திலிருந்து பல்வேறு மக்கள் இந்த மலைக்கு அதிக அளவில் ஆன்மீக சுற்றுலாவுக்கு தினமும் வருவார்கள். அதே போல முக்கியமாக ஐயப்ப சீசன் காலங்களில் இந்த மலைக்கு இங்கு வந்து சென்று அதே போல கன்னியாகுமரிக்கு செல்வார்கள். இந்த மலையின் உயரமானது கடல் மட்டத்திலிருந்து அதாவது 600 அடிக்கும் அதாவது 900 அடிக்கும் மேற்பட்ட ஒரு அடியாகும். அதே போல 600க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த மலையானது பறந்து விரிந்து காணப்பட்டுள்ளது. இந்த மலை முழுவதுமாக மூலிகை நிறைந்த ஒரு மலையாகும். அதே போல இந்த மலையின் உச்சியில் இருந்து பார்த்தால் வங்கக்கடல், அதே போல இந்திய பெருங்கடல், அதே போல அரபிக்கடல், இந்த 3 கடலும் பார்க்கக்கூடும் என்பது ஒரு பிரத்யேகமான ஒன்றாகும். அதே போல இந்த புராணங்களும் இந்த மலையை பற்றியும் சிறப்புகளில் வாழும் இந்த சித்தர்களை பற்றியும் கூறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க. இந்த பாரம்பரிய மலையின் அடிவாரத்தில் தான் இந்த மலையின் அடிவாரத்திலும் செம்மண் மற்றும் பாறைகள் நள்ளிரவில் கடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அந்த ஊர் மக்களும் சரி இது தொடர்பாக புகார் இருக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அந்த பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தமிழக முதல்வருக்கும் அதே போல வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் புகார் இருக்கிறார். இதற்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்துக்கு சென்று உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கையானது வலுத்துள்ளது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது நாம் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். முழுவதுமாக பார்த்தால், அதாவது அந்த காட்சிகளை பார்த்தால் செம்மண், அதாவது அந்த மலை அடிவாரத்திலிருந்து ஒரு 8-9 அடி அளவிற்கு அந்த செம்மண்ணானது கடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அந்த சுற்றிலும் அந்த பாறைகளும் கடத்தப்பட்டு உள்ளது. அதே போல அந்த மலைப்பகுதிகள் முழுவதும் மலைப்பகுதிகள் அடிவாரத்தில் முழுவதும் அது கேளிக்கை விடுதிகள், அதே போல அடுக்குமாடி கட்டடங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருவதாகவும் தகவல் உள்ளன. இது தொடர்பாக அந்த கிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு ஒன்றை தாக்கல் செய்த அந்த மனுவானது மாவட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் உள்ளன. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் கனிமவள கொள்ளை, கனிமவள திருட்டு அரங்கேறும் நிலையில் தற்போது பல ஏக்கர் பரப்பளவில் மருந்துவால் மலை முழுவதுமாக அழிந்துவிடும் சூழ்நிலை தற்போது அடங்கியுள்ளது. இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்துக்கு சென்று உடனடியாக இதனை தடுத்து நிறுத்தி இந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக உள்ளது.